அனைவருக்கும் வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இருந்து நெல்சன் அப்படிங்கிற ஒரு நபர் பேசியிருக்காரு. நாம் தமிழ் கட்சியில வந்து காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலியில நம்ப சில விஷயங்கள பார்ப்போம். இப்ப முக்கியமா அவர் என்னென்ன மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம். இது இப்போ சீமான் அவர்கள் காரைக்குடியில ஏன் நிக்கிறாரு? அது வந்துட்டு திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிக்கிறாரு அப்படிங்கிற மாரி. திமுகவும், காங்கிரஸும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அது எந்த மாரி சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. அனில் பர்பல் 1. பேசிடலாம். அதாவது என்னன்னா, சிம்பிளா சொல்றேன். காரைக்குடி தொகுதியில மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ்ட், அதாவது எந்த ஜாதியை சார்ந்த மக்கள் அதிகமா இருக்காங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு நபர்கள் தான். தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க. மெஜாரிட்டியா இருக்காங்க. ஸோ தேவர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகமா இருக்கும்போது, நம்மளோட அண்ணன் சீமான் அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள்? நாடார். ஸோ நாடார் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் லைக் அந்த தொகுதியில எத்தனை பேர் இருக்காங்கன்னா, ரொம்பவே கம்மி. தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்களும், பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அங்க அதிகமா இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சமுதாயத்தை சார்ந்தவர்னா, நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ நாடார் சமுதாயத்தை சார்ந்த சீமான் அவர்களுக்கு அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா, 100க்கு 200% ஓட்டு போடவே மாட்டாங்க. ஸோ இவர் செட்டியாரும் கிடையாது, தேவரும் கிடையாது. ஸோ இப்போ இந்த தம்பி இந்த காணொலியில இங்க எப்படி சொல்லியிருக்காரா? அதே அடுத்த நாள்ல எடுத்த காணொலியில எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நத்தம் சிவசங்கரன் அவர்கள் ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஸோ அவருக்கு அந்த தொகுதியில் நின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால அவரை நாங்கள் அம்பை தொகுதிக்கு மாற்றிட்டோம். ஸோ அது மூலமாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடச்சிடும் அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி ஒரு பதிலுங்கிறது தெரில. அம்பை சமுத்திரம் தொகுதியில் பிள்ளைமார்கள் அதிகமாக இருக்காங்களா? அங்கே ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பிள்ளைமார இருக்கிறதுனால நாங்கள் அங்கே தூக்கி போட்டோம் அப்படின்னு. அப்போ நீங்களும் எல்லா கட்சிக்காரங்கள மாதிரி கேஸ்ட் பாலிடிக்ஸ் பார்க்குறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இவர் பிள்ளைமாருங்கிறதுக்காக நாங்கள் அம்பை தூக்கி போட்டோம். இங்கே ஒரு பெண் வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இங்கே இன்னொரு பெண்ணை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்போ இது மூலமாக நாம் தமிழர் கட்சி ஜாதி வேறுபாடின்றி கட்சி கேண்டிடேட்ஸை நிப்பாட்டல அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது உறுதியாகி விட்டது. இங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க என்ன உறுதியா இருக்கு அப்படின்னு. இந்த தம்பி முதல் காணொலியில சொல்லும்போது நாத்தூர் விஜய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக நின்றுருக்காரு அப்படின்னும் அதுல காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது அந்த ஜாதி பார்த்துதான் நீங்க நின்றுருந்தீங்கன்னா அங்க தேவரை நிக்க வச்சிருப்பீங்க. ஏன்னா அங்க தேவர் அதிகமா இருக்கிறாங்க. நீங்க நாடார் சமுதாயம் சேர்ந்தவர். அதனால நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அங்க இருக்கிறவங்க 100% வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு இந்த தம்பி தான் சொல்றாப்புல. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு காணொலி நீங்க பாத்திருப்பீங்க. அதுல இந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, நத்தம் சிவசங்கரன் அவர்களை பாத்தீங்கன்னா அம்பையில போட்டிருக்காங்க. அம்பையில போட்டதுக்கான காரணம் அவங்க பிள்ளை அப்படிங்கறதுனால நாம் தமிழர் கட்சியில சாதி பார்த்து தான் நீங்க நிக்க வைக்கிறீங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறது உறுதியா இருக்கிறது அப்படிங்கிறத நான் இவரோட கமெண்ட்ஸ்க்கே நான் இவருக்கு பதில் சொல்லியாச்சு. இதன் மூலமா உறுதிப்பட்டிருக்கும் யார் இங்க உண்மையாலுமே ஒரு தற்குறி அணில் வர்க்கப்பட்டது. மேற்கொண்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நத்தம் சிவசங்கரன் அவர்கள் மட்டும் தொகுதி மாத்தி இடம் போடல. இதே மாதிரி கிருத்திகா அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அது போல ஆவடியில நிக்க வச்ச நாமக்கல்ல சேர்ந்த ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல மாற்று இடங்கள்ல வேட்பாளர்களை நிக்க வச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறதும் சாட்டை அவரோட காணொலியே தெளிவா சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த இடத்துல பெண்ணுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்சியோட விதிமுறை. அதாவது எப்படி அரசியல் அமைப்பு இந்த தொகுதி இந்த தடவை ரிசர்வேஷன் ஆயிருக்கு, இவங்க மட்டும் தான் நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களோ, அது போல கட்சிகளையும் ஒரு விதிமுறை இருக்கு. பெண்களுக்கு 50%, ஆண்களுக்கு 50% அப்படிங்கிறது. அது போல இந்த தொகுதியில இந்த தடவை இங்க போய் நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையா இருக்குது. அதனால இங்க பெண்ணை நிறுத்துறோம், அவரை அம்பையில நிறுத்துறோம் அப்படிங்கறத அவரோட காணொலியில தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க அத பாத்துக்கலாம். அணில் வருவாள் 2. அடுத்து இந்த தம்பி ஆதாரபூர்வமா எனக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. இவங்க 85 லட்சத்துல பல கோடி கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை காணொலியில குற்றச்சாட்டா வைக்கிறாரு. நிருபி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. முதல்ல அவரோட குற்றச்சாட்டை கேட்டுட்டு கேளுங்க. ஒரு மாசத்துக்கு மட்டும் மினிமம் சொல்றேன் 10 லட்ச ரூபா வாங்குறாங்க. 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. யாருக்குன்னா அண்ணன் சாட்டை திருமாவர்களுக்கு. நான் இடையில சமீபத்தில் கேள்விப்பட்டது என்னன்னா, ரொம்ப ட்ரஸ்டடான சோர்ஸ் கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, 85 லட்ச ரூபாய் ஒரே செட்டில்மெண்டா ஒரு மாசம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்பகமான இடத்துல இருந்து இந்த தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றது. இது ஆதாரத்தை கேட்கும்போது இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். அரசியலை பொறுத்த மட்டும் யார் காசு வாங்கினா அப்படிங்கிறத உங்களால நிரூபிக்க முடியாது. இப்போ உங்களால நிரூபிக்க முடியாது அப்படின்னா அதை எப்படி நீங்க ஒரு நம்பகமான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கறத முழுமையா சொல்ல தேவையில்லை. ஒரு அளவுக்காச்சு அதை ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கணும். நீங்க உங்க மனசுல தோன்றது எல்லாமே ஒரு கருத்தை உருவாக்கி ஒரு போலியான விண்பத்தை கட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிடிக்கல, உங்களுக்கு தாவேக கட்சி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான போலி குற்றச்சாட்டை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தப்பா பேசுறது புரியுது நீங்க யாரு அப்படின்னு. ஒரு தற்குறி அணில் வர்க்கப்பட்டது. இப்போ நீங்க சொன்ன ஒரு நிலைப்பாட்டையே நான் ஒரு கேள்வியா எடுத்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். சரி, உள்ள கட்சிக்குள்ள பயணம் பண்ண வேணாம், வெளியே இருந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம்.
இவர் ஆதரவு கொடுக்கிறேன்னு சொன்னது தாவிக கட்சிக்கு. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். இத்தனை நாட்களை நீங்கள் பார்க்கக்கூடிய என்னோட வீடியோஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஓகே நடுநிலையாக கொஞ்சம் பேசுகிறாங்க, நியூட்ரலாக இவங்க இந்த பையன் கொஞ்சம் பேசுகிறான்ப்பா, கொஞ்சம் நல்லா தைரியமாக பேசுகிறான்ப்பா, இருக்கிற விஷயத்த கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறான்ப்பா அப்படின்னு தானே உங்களுக்கு தெரியுது. திடீர்னு திமுக கொஞ்சம் நல்ல கட்சி, ஏன் திமுக செய்கிற தவறுகளை எதுக்கு வந்து நீங்கள் சுட்டி காட்டணும்? ஏன் அண்ணா திமுக வந்துட்டு போகலாமே? ஏன் அண்ணா திமுக அலைன்ஸ் நல்ல அலைன்ஸாக வச்சுருக்காங்களே? பிஎன்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, பிஜேபி உள்ளே இருக்காங்க, ஏன் டிவிக்கு இந்த பக்கம் இருக்காங்களே, டிவிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாமே, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே. லைக் வந்து இந்த மாதிரி ஒரு தலைபட்சமாக நான் பேச ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், அது நிலைப்பாடு. ஸோ அப்போ மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் என்ன புரிய வரும் தெரியுமா? ஓகே, இவன் எங்கேயோ காசுக்கு விலை போயிட்டான், இவன் எங்கேயோ வாடகை கூட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இன்னையிலேருந்து தலைவன் வந்து இந்த கட்சிக்கு சார்ந்து ஒரு சாயத்தை பூச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வந்து ஒரு உடன்பிறப்பு, இவன் ஒரு சங்கி, இவன் வந்து ஒரு 200, இவன் வந்து ஒரு தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயத்தை பூச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாயம் பூச ஆரம்பிக்கிறதுக்கான அனைத்து காரணம் என்னன்னா நம்மளுடைய ஸ்டாண்ட். இப்ப இவர் ஸ்டாண்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவர் கடந்த சில காணொளிகளா தாவேகாவோட பாசிட்டிவ் சைட்ஸை மட்டும் பேசிட்டு இருக்கிற இவரு நெகட்டிவ் சைட்ஸை பத்தியும் பேசுறது இல்லை. இப்போ இதுல இருந்தே தெரியுது இவர் எந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. அப்போ நம்ம சொல்லலாமா இவர் தாவேகா கட்சியில நிறைய காசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத? அடுத்து இவர் என்ன கதை கட்டுறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பேசினாப்ல, அதாவது சாட்டை அவர்கள் வந்து இந்த முத்துக்குமார் அவருடைய மனைவியை திருமணம் செஞ்சு திருச்சியில் ஏகப்பட்ட சொத்து அந்த சொத்து மூலமாக மாதம் 60 லட்ச ரூபாய்க்கிட்ட வாடகை மட்டுமே வருது. சீமான் அவரோட இவர் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாப்ல. அந்த டாபிக் உள்ளேயும் போகல, அந்த மயிருக்குள்ளேயும் போகல, எதுக்குள்ளேயும் நான் போகல. இது பர்சனல் விஷயம், பேசக்கூடாது. பாவம் அவங்களோட இறப்பு நடந்துருச்சு. அவங்களோட மனைவியை இவர் திருமணம் பண்ணிட்டாரு. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அதை கலைச்சிட்டு இவர் வந்து திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. அவங்களோட மனைவியை இவர் திருமணம் பண்ணிட்டாரு. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும். அதை நீங்க கவனிச்சிங்களா? நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க இதை குடிச்சிருப்பீங்க. இதுக்காக நான் தனியா ஃபேக்ட் பண்ண போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறை மாத கர்ப்பிணிய அந்த குழந்தைய வந்துட்டு கலைக்கவே முடியாது. நிறை மாதம் அப்படிங்கிறது 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் 8 மாசம் ஆயிட்டாலே நிறை மாசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 7. நீங்க கலைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க வந்துட்டு ஒரு 30-40 நாள், ரொம்ப அதிகபட்சம் 60. இதுவே உயிர் காப்பு தான். அதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல குழந்தை வளர்ந்துருக்கலாம். ஏற்கனவே 45 நாள் மேல ஆகும்போது குழந்தை வளர்ந்துருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நீங்க ஆபரேஷன் பண்ணி தான் வெளியே எடுக்கும். இவர் என்ன சொல்றாரு? நிறை மாத கர்ப்பிணியை கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்து இவர் பேர் பண்ணிட்டாரு. என்ன ஒரு போய் சொல்றாரு பாத்தீங்களா? இது போக எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடியோ ப்ரூஃபை எனக்கு கொண்டாந்து கொடுக்க முடியல. என்ன அப்படின்னா, அவங்க கணவர் இறந்தது அப்புறம் இவங்க திருமணம் பண்ணதுக்கு இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு 3 இருந்து 4 வருடம் இருக்கும் அப்படிங்கிறத சாட்டை அவர்களே சொல்லியிருக்காரு. இது அவரோட வலைவலியில இருக்கு. என்னால அந்த காணொலியை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து இங்க கொண்டு வர முடியல. அதுக்காக மட்டும் என்ன மன்னிச்சுக்கோங்க. கடைசியா வருவல் நாள் இவர் வந்துட்டு சீமான் அவருக்கும் காரைக்குடிக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு சீமான் அவர்களே சொன்ன பதில் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது கடைசியா அவரோட பேரும் அவர் எந்த தொகுதியில் நிக்க போறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அது சொல்லும் போது காரைக்குடியில் பிறந்த மகனான நான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து தெரியுது அவர் காரைக்குடியில தான் பிறந்திருக்காரு, பிறப்புக்காக தான் வேற ஊர் போயிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது காரைக்குடிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது ஒரு அபத்தமான போய் சொல்லிட்டு இருக்காரு. காரைக்குடி தொகுதிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா ஒரு துளியும் சம்மந்தம் கிடையாது. பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். என் அன்பு மக்கள் பேராதரவு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்புகிறேன். வறுக்கப்பட்டது உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் யார் இங்க போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறத. மேற்கொண்டு இது போக குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில இருந்து 10 லட்ச ரூபாய் பணம் வந்துட்டு இன்னும் அவங்க விக்னேஸ்வரா அவங்க அம்மாவுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு இதை வந்துட்டு ஆதாரப்பூர்வமா தென்னகத்துல அப்படிங்கிற ஒரு வழிவழியில அங்க இருக்கக்கூடிய நபர் நிரூபிச்சு காணொலி போட்டிருப்பாரு. அதுலயே தெளிவா போட்டிருக்கும் 2017லயே அந்த பணம் வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இதோ உங்களுக்காக அந்த புகைப்படம். இருப்பினும் அவங்களோட தாயார் பாத்தீங்கன்னா சமீபத்துல செய்தியாளர் சந்திப்புல வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மேல குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. அவங்க ஏன் நான் பணம் எல்லாம் கொடுக்கல, எந்த ஒரு நிதி உதவியும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் இதை சொல்ல விரும்பல, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். அவங்க தாயார் பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கம்யூனிஸ்ட் கொள்கையில இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரியும் இப்ப கம்யூனிஸ்ட் வந்துட்டு யார் கூட இருக்கிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பெத்த மகன் அவங்கள வச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்களா, போய் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது நண்பா? இங்க ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காரு அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளோட அணில் வருவதற்கு திரும்பி வருவோம். இது வரைக்கும் இந்த
நபர் சொன்னது எந்த அளவுக்கு பொய் இருக்கு அப்படிங்கிறத என்னால முடிஞ்ச வரைக்கும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். எனக்கு போதிய நேரம் இல்லாதனால அவர் சொன்ன மொத்த விஷயங்களையும் தேடி கண்டுபிடிச்சு என்னால நிரூபிக்கிறதுக்கு நேரம் பத்தல. என்னால முடிஞ்சது இவ்வளவு. சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும் யார் உண்மையா நிக்கிறாங்க அப்படிங்கிறது. கடைசியா தேச தம்பிக்கு ஒரு அறிவுறுத்தல். எங்களோட நோக்கம் டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ டிவிக்கோ கிடையாது. அவங்களை வீழ்த்தணுங்கிறது கிடையாது. எங்களோட நோக்கம் தமிழ் தேசியங்கிற ஒரு அரசியலை நிறுவி அதுல தூய ஒரு அரசியல் படைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்கு குறுக்கா இருக்கக்கூடிய இந்த திமுக, அதிமுக, அப்புறம் வந்துட்டு இந்த தாவேகா இவங்கள யாரு வந்தாலும் அழிக்கத்தான் செய்வோம். அதனால எங்களோட நோக்கம் தூய அரசியல் உருவாக்குறது தான் தவிர இவங்களை அழிக்கிறதுல எங்க நோக்கம். ஓட்டுக்கு காசு வாங்காத மக்கள், உண்மை நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் உருவாக்கி வரும். இது ஒரு அரசியல் கட்சி வளர்ச்சி இல்ல, இது அரசியல் புரட்சி. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வீரியமாவும் தைரியமாவும் செயல்பட்டு வருது. கண்டிப்பா தமிழ் தேசிய அரசு அமையும். என்னதான் நான் இங்க இந்த காணொலியில அவர் பத்திய உங்களை வெளிப்படுத்தினாலும் நீங்க அவரோட காணொலியை முழு காணொலியை போய் பார்க்கறது நாங்க சொன்ன தகவலை மேலும் உறுதிப்படுத்தும். உங்களுக்கு சரியான புரிதலும் உருவாக்கும். தவறான புரிதலுக்கு வழிவகுக்காதுன்னு நான் நம்புறேன். அவருடைய வலைவலியின் பெயர் ஜென்சி பாலிடிக்ஸ். இறுதியா நான் சொல்லிக்க விரும்புறது தப்பு சொல்லல, மனித இயல்பு தானே. ஒரு தப்பு நடந்தாதான் இன்னொரு தப்புல திருந்துவாங்க.